சென்னை வந்து லேண்ட் ஆனோடனே காலையிலேயே நல்லா ஜிலுன்னு பனி அடிச்சது நண்பர்களே. அப்படியே பக்கத்துல கண்ணில் பட்ட ஒரு கடைக்கு போயிட்டு சூடா ஒரு பாதாம் பால். ஆல்ரெடி வண்டி வேணும்னு நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லி வச்சிருந்தேன். அவர்கிட்ட வண்டியையும் ஹெல்மெட்டையும் கடன் வாங்கி பைபாஸ் ரோட்டை பிடிச்சி நேரா படப்பைக்கு போயிட்டேன். படப்பையில வேலம்மாள் கார்டன்ற ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில என் ஃப்ரெண்டு லேண்ட் ப்ரொமோட்டரா ஒர்க் பண்றாப்ல. 26 ஏக்கர் 500 பிளாட், அதுல 200 வித்துருச்சு. இது அந்த கார்ட் போயிட்டு இருக்கேன். உங்க கூட லேண்ட் பார்க்க தான் வந்திருக்காங்க. உள்ள 40+ கம்யூனிட்டிஸ். நான் பார்க்கும் போதே 5 பார்க் இருந்துச்சு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 3000, பிளாட்டோட விலை 18 லட்சம். சென்னை பீப்புள் என் நண்பனை கான்டாக்ட் பண்ணிட்டு பிளாட்டுக்கு ஒரு விசிட்டிங் போடுங்க. ரைட்டு, சென்னைக்கு வந்த வேலையை பார்ப்போம்னு காரை பிடிச்சி நேரா வேல்டெக் காலேஜுக்கு வந்தா அங்கதான் நாங்க ஒரு கேமிங் ஈவென்ட் கண்டக்ட் பண்றோம். பசங்களாம் அவளோட காத்துட்டு இருக்கவே கேமிங்னா என்ன, இ ஸ்போர்ட்ஸ்னா என்ன, அதுல எப்படி நான் சக்சஸ்ஃபுல்லா ஒரு கரியர் பில்ட் பண்ணிருக்கேன், லைஃப்ல எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய புடிங்கி கிடையாதுன்னு எனக்கே தெரியும். ஆனா லைஃப்ல நானும் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கேன். அந்த விதத்துல இந்த மாணவர்களை ஒரு நல்வழிப்படுத்துற ஒரு ஸ்பீச்சை தான் கண்டிப்பா நான் கொடுத்திருந்தேன். என்ன நண்பர்களே, பிளான் பண்ண மாதிரி 24 மணி நேரத்துல வீட்டுல இருக்கணும். நைட்டுக்கு பஸ்ஸை புக் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் முன்னாடி நான் தங்கியிருந்த லொகேஷன்ல இந்த நேரா கிளம்பி நம்ம அண்ணனோட ஃப்ளோரா மல்டி குவிசின் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு நைட்டு டின்னருக்கு மனத்துக்கு மனமும் சுவைக்கு சுவையும் சுத்தத்துக்கு சுத்தமா நம்ம அண்ணன் கடையில ஷெஸ்வான் நூடுல்ஸ் ஒன்று ஆர்டர் போட்டேன். நீங்களும் முகலிவாக்கம் பக்கமா இருந்தா நம்ம அண்ணனோட ஃப்ளோரா மல்டி குவிசின் ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நைட்டு பஸ்ல சாப்பிட்றதுக்கு நம்ம அண்ணன் கடை தானே ஓசியில ஒரு திராம்சா ஆட்டையை போட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பிட்டேன். சென்னையில இருந்து வந்த கையோட நான் ஹைதராபாத்துக்கு ஒர்க் ரிலேட்டடா போறேன். அதை அப்படியே ஃபேமிலி ட்ரிப்பா மாத்திரலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். காலையில ஒரு 7:45 மணிக்கெல்லாம் பஸ் வந்து ரீச் ஆயிருச்சு ஊருக்கு. வீட்டுக்கு வந்தா வாசல்ல எனக்காக என் ஒய்ஃபும் பிள்ளையும் காத்துக்கிட்டு இருக்காங்க. மிருத்துஞ்சயன் ஆளை பாரு எப்படி குறுகுறுன்னு பாக்குறான். இது நம்ம அப்பாவான்னு டவுட்டோட பாக்குறானா இல்ல அப்பா வந்துட்டாங்கன்னு சந்தோஷத்துல பாக்குறானான்னு தெரியல. ஆனா அந்த பையில பாருங்களேன், மேல இருந்து கீழே வரைக்கும் நோட்டம் விடுறவனுக்கும் ஒரு சந்தேகம் இருக்குமா இல்லையா? லாஸ்ட் 24 மணி நேரம் இந்த ஆளை நம்ம பார்க்கவே இல்லையேன்னு பாக்குறான் போல. அப்புறம் வீட்டுக்கு வந்து மகனோட மிங்கிலாகி ஒரு வாக்கிங் கூட்டு போனபடி இந்த விளாக நிறைவு செய்கிறேன். அப்புறம் நம்ம வேலம்மாள் கார்டன் லேண்ட் மேட்டர் சொல்லியிருந்தேன்ல, இந்த வீடியோக்கு கீழே ஒரு லென்த் வீடியோ அட்டாச் பண்ணிருக்கேன். அதை பார்த்துட்டு கூட நம்ம ஃப்ரெண்டுக்கு போன் அடிங்க. அப்ப நான் அப்படியே உத்தரம் வாங்கிட்டுங்களா?